முறைக்கு சொல்லி அனுப்பு, இது நம்ம ஊரு விழா. ஊருக்கே ஒரு நோம்பினா அது கோயம்புத்தூர் விழா. உப்பு சமா இருந்தாக்கா ஊரு பக்கம் வாடா. அரிசி பருப்பு சோறு விருந்து இருக்கு ரெடியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போறோம்னா சூப்பரான உருளைக்கிழங்கு குழம்பு தான் செய்ய போகிறோம். இது இட்லி, தோசை, சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு வடக்கல் வச்சுருக்கேன். அதில் ஒரு 10 பல் வெங்காயம் தொளிச்சு போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம். அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வதக்கறக்காக. இது கூட 2 பல் பூண்டு, அதுவும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 4 வரமிளகாய் இது கூட சேர்க்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்குங்க. இதை நல்லா வதக்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வணங்கினா போதும். இப்போ நான் வரமிளகாய் தூள், இது மல்லித்தூள் நான் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். இது கூட கலருக்காக வரமிளகாய் தூள் நான் ஆட் பண்ணுறேன். ரெட் சில்லி பவுடரு சேர்த்துருக்கேன். அது பார்த்திங்கன்னா 1 ஸ்பூனு. இதை நல்லா வணக்கிக்கலாம். அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிட்டு இதை நல்ல ஒரு பைன் பேஸ்ட்டாக நம்ம அரைக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாருக்கு இதை மாற்றிருக்கேன். இது கூட ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். ரொம்ப இல்லை, ரொம்ப தேங்காய் போடக்கூடாது. ஒரு 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். இதை நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரு கடாய் வச்சு ஒரு 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு பட்டை, 2 கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இதை நல்லா வணக்கிக்கலாம். ஒரு தக்காளி நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இப்போ இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மசிய வணங்கட்டும். நல்லா தக்காளி வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் பேஸ்ட்டு, அதை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஆகிடும், ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 10 மினிட்ஸ்லேயே எல்லாமே ரெடி ஆகிடும். ஈஸியாக சீக்கிரமாகவே வச்சிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான அளவு இப்போ இதில் நான் உப்பு சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து ஒரு நம்ம மிக்ஸி ஜார் அலாசுவல அந்த தண்ணி ஒரு 1/2 டம்ளர் சேர்க்குறேன். ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை, உருளைக்கிழங்கு சீக்கிரமாகவே வெந்துடும். இந்தளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இது கொதிக்கட்டும். இப்போ நம்ம கொதிச்ச பின்னாடி இது கூட நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள் கொதிச்சிருச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ இதில் சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம், வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதும், வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம மட்டன் குழம்பு எல்லாம் வைப்போம்ல அந்த டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.